2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்த அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரித்த விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி இருவரையும் விடுதலை செய்து 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் 2017 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள அமைச்சர் பொன்முடி வீடு, சென்னையில் உள்ள அவரது அலுவலகத்திலும், விழுப்புரம் சண்முகபுரம் காலனியில் உள்ள அவரின் வீட்டிலும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதன் அடிப்படையில் வருமானத்திற்கு அதிகமாக 64.09% பொன்முடி சொத்து குவித்திருப்பதாக உறுதியாகியது. இந்த வழக்கில் பொன்முடி, அவரது மனைவி உள்ளிட்டோருக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்று நேற்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சுமி ஆகியோர் ஆஜராகினர். அப்போது சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் 50,000 அபராதமும் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 30 நாட்களுக்கு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அவரது மனைவி விசாலாட்சிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தண்டனை பெற்றுள்ள நிலையில் அவர் தனது பதவியை இழந்துள்ளார். இதனால் அவர் கவனித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகவுண்டப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒதுக்கியுள்ளார். ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் அனைத்திலும் ஊழல் என்று குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2 அமைச்சர்கள் தற்போது சிக்கியுள்ளனர், மேலும் பலர் சிக்குவார்கள் என்று தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மக்களின் வரிப்பணத்தை விஞ்ஞானபூர்வமாக மோசடி செய்யும் கலையில் பட்டம் பெற்றுள்ள ஊழலின் ஊற்று இன்று உடைந்து நொறுங்கியிருக்கிறது என்றும், பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். மேலும் பொன்முடியை தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவராக சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் விரைவில் மேல்முறையீடு செய்வோம், பழிவாங்கும் நோக்கத்தில் போடப்பட்ட வழக்கு இது. உச்சநீதிமன்றத்தை அணுகி பொன்முடிக்கு அவரது மனைவிக்கும் விடுதலை பெற்று தருவோம் என்று அமைச்சர் பொன்முடி தரப்பு வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான NR இளங்கோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது உச்சகட்ட பரபரப்பை நோக்கி செல்கிறது. சாதாரண சிறைகளில் 50 லட்சம் ரூபாய் அபராதம் குறித்து அந்த சிறை தண்டனையை 1 மாதத்திற்கு நிறுத்தி வைத்துள்ளார். அதாவது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பாக அந்த சிறை தண்டனை 1 மாதம் நிறுத்தி வைத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.